மே 9 ரஷ்யா உக்ரைனோட பல பகுதிகளையும் தாக்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஒடெசா ஒப்லாஸ்ட். இந்த ஒடெசால மட்டும் மொத்தம் 20 ட்ரோன்களை ஏவுட்டிருக்காங்க தாக்குதல் பண்றதுக்கு. அதுல 17 ட்ரோன்களை டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒடெசாவை மட்டும் ரஷ்யா குறி வச்சு பல நாட்களா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஏப்ரல் மாசம், மே மாசம்லாம் ரொம்ப வீரியமா தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல செய்திகள் நம்ம பார்த்திருக்கோம். ஒடெசால இருக்கக்கூடிய ரயில்வே பிரிட்ஜ், டிப்போ, அங்க இருக்கக்கூடிய கேசல்னு எல்லாத்தையுமே தாக்குதல் பண்ணியிருக்காங்க குறையில்லாம. இப்ப அந்த ரயில்வே பிரிட்ஜ்ல எல்லாம் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்ப அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாம அங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சில பல இமேஜஸ், வீடியோஸ்லாம் வெளிய வந்துகிட்டு இருக்கு ஒடெசா பகுதியில இருந்து. சோ அந்த இமேஜ் இப்போ ஒண்ணு லோட் ஆயிருக்கும். அத பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரெக்கவரி ட்ரெயின். அதாவது ஒரு இடத்துல பிரச்சனையா இருந்துச்சுன்னா இத கொண்டு போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? சோ இது போல ரெக்கவரி ட்ரெயின டேமேஜ் பண்றதுங்கிறது லேசுப்பட்ட வேலை இல்ல. ஒரு ட்ரோன் போய் விழுந்து அடிச்சாலும் அதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகும் அப்படிங்கிறது இல்ல. பட் ஆனா இந்த அளவுக்கு சேதம் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா, எந்த அளவுக்கான தாக்குதல வந்து துல்லியமா தாக்கியிருப்பாங்க ரஷ்யா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, இந்த ஒடசா பகுதியில அதிகமான ஆயுதங்கள் கொண்டு வந்து குவிச்சு, அங்கிருந்து ஃப்ரண்ட் லைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள இந்த ஒடசா வழியா டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால, இந்த ஒடசாலயும், டின்ப்ரோஸ்க் ஒப்லாஸ்ட்லயும் பல இடங்களையும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் இப்போ இமேஜஸா வந்துட்டு இருக்கு. என்னதான் அதெல்லாம் தாக்கப்பட்டிருந்தாலும், அதெல்லாம் இம்மீடியட்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உக்ரைன் அதெல்லாம் ரெக்கவர் ஆயிட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு காரணத்தினால தான் ஃப்ரண்ட் லைன்ல அ ரொம்ப அதிக அளவுல கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரஷ்யா வந்து முன்னேற முன்னேற உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்குறாங்கன்னா, அதுக்கு காரணம் கரெக்ட்டான லாஜிஸ்டிக்ஸ் கிடைக்கல. அங்க முன்னாடி முன்களத்தில் நிக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்களுக்கு இது போல ஆயுதங்கள் கரெக்ட்டான டைம்க்கு போய் கிடைக்கல. அத ரஷ்யா தெரிஞ்சுக்கிட்டு குறி வச்சு அடிச்சங்காட்டிக்கு தான் ரஷ்ய வீரர்களோட முன்னேற்றம் அதிக அளவுல இருக்கு. சோ இது எல்லாமே கோஆர்டினேட்டடா ரஷ்யா வேலை செய்றாங்க. இப்போ இந்த டைம் விண்ட் ரஷ்யாக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டிபோர்வா ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த டிபோர்வா ஃபாரஸ்ட்ல இப்ப தீ வந்து அந்த காட்டு தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபயர் அனாமில இருந்து எடுக்கப்பட்ட இமேஜ் இது. இதுல பார்க்கும்போது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில இப்ப அதிகமா தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சோ பெரிய அளவுக்கு தீ பரவிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க ரஷ்ய வீரர்கள்னால இருக்க முடியாது. உக்ரைன் தரப்புல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாரி இருக்கு. பட் ஆனா இப்போ ரஷ்யா தரப்புல அதிகமா எரிஞ்சுட்டு இருக்கனால ரஷ்ய வீரர்கள் வந்து பின்வாங்கி போயிருப்பாங்க. சோ கண்டிப்பா அங்க பக்கத்துல இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ்க்குலாம் போயிருப்பாங்க. இப்போ இத கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய உக்ரைன் முன்னாடி முன்னேறி வந்து ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா அந்த இடத்துல ட்ரென்ச் மேப் காமிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ட்ரென்ச் மேப்போட இமேஜும் நான் சைடுல வைக்கிறேன். சோ அத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது ட்ரென்ச் எல்லாம் அமைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் விழுந்துரும். உக்ரைன் அத வந்து எடுத்துட்டாங்கன்னா, இத ரஷ்யா எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது இந்த உக்ரைனோட கிழக்கு பகுதி இருக்கு இல்லையா? அந்த இடத்துலலாம் அதிகமா தீ விபத்து ஏற்படுது. என்னதான் உக்ரைன் தரப்பு வந்து ரஷ்யா மேல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாலும், உக்ரைன் இத வாண்டடா செய்றாங்க. அவங்களே ஃபாரஸ்ட் ஃபயர ஏற்படுத்தி, இது போல ரஷ்யாவ தொரத்தி விட்டு இப்ப அந்த பகுதிகளெல்லாம் பிடிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒண்ணையும் சொல்றாங்க. இது சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தவங்க செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லன்னா கிளைமேட் சேஞ்சுங்கிறனால ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லாம் வெயில் தாங்காம தீப்பிடிச்சுக்குது அப்படிங்கிறது ஒண்ணையும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி மாறி மாறி குண்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுவே போதாதா தீப்பிடிச்சு எரியறதுக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. சோ, அதனால இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் அத எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? இது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்க போகுது? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த பெரிய தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனோட டின்ப்ரோஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நிக்கிபோல் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. இதனால 8க்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் காயமடைஞ்சுட்டாங்க. 2 நபர்கள் இறந்துட்டாங்க. அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து குற்றச்சாட்டுகள் வருது. ஆனா ரஷ்ய தரப்புலருந்து இல்லீங்க. அங்கலாம் அதிகமான வீரர்கள் இருக்காங்க. அது எல்லாமே மிலிட்டரி டார்கெட் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இரு தரப்புலயும் சொல்றத வந்து உங்ககிட்ட குடுத்தாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். இதெல்லாம் ரஷ்யா உக்ரைன்குள்ள தாக்குதல் பண்ணது. இது கூட உக்ரைன் ரஷ்யாவோட ஆயில் டிப்போக்கள குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இந்த கர்ஷ்னோடார் காய் இருக்கு இல்லையா? ரஷ்யாவோட ஒப்லாஸ்ட். அந்த ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அனாப்பா அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குது. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ மேல ட்ரோன் தாக்குதலுக்கான முயற்சி நடந்திருக்கு. ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. வெடி விபத்து ஏற்பட்டதா லோக்கல் சோர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சரிப்பட வரல. இழப்புகள் என்ன? சேதாரம் என்ன? அப்படின்னு ரஷ்ய தரப்பு வந்து சொல்றதில்ல. சோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸா பார்ப்போம். இது கூடவே ரஷ்யாவோட பாஸ்கர் தோஸ்தான் அப்படின்னு ஒரு பகுதி. இந்த பகுதி உக்ரைன்ல இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிஃபைனரியில உக்ரைன் தாக்குதல் பண்றாங்க ட்ரோன்கள பயன்படுத்தி அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதுக்கான காட்சிகள் வந்திருக்கு. இமேஜஸ்லாம் வந்திருக்கு. லோக்கல் சோர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஸோ உக்ரைனும் ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான எதிர்வினைகள் மேற்குலக தரப்புல இருந்தே வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உக்ரைனை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரஷ்யா பெருமளவுல ஃப்ரண்ட் லைன்ல அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. எல்லாமே வெற்றியா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழல்ல உக்ரைன் அதை திசை திருப்பறதுக்காக இது போல ஆயில் ரிஃபைனரியில தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுவும் மேற்குலக நாடுகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி இது போல லாங் ரேஞ்ச் ட்ரோன்களை செஞ்சு உள்நாட்டிலே தயாரிச்சு இது போல பயன்படுத்திக்கிறாங்க. இதை தடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. மேற்குலக நாடுகள் அதுவும் குறிப்பா அமெரிக்கால பிரஷர் கொடுத்து பார்த்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க பிரஷர் கொடுத்தா செய்ப்பா ஏன்பா லேட் பண்ற அப்படிங்கிறதோட கேட்கற மாதிரியான விஷயங்கள்லாம் தென்படுது. ஏன்னா இப்ப பாருங்க, உக்ரைனுக்கு அடுத்த எய்டு பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாமா. இப்ப தொடர்ந்து எய்டு பேக்கேஜ் போயிட்டே இருந்துன்னா பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து யூரோப்புக்கு வரும்போது ஜி ஜின்பிங் அவர்கள் நினைச்சா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில புட்டின் அவர்கள் வந்து பிரச்சனையில நிறுத்தி இந்த போர்ல இருந்து வெளியே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா அவங்க ஆயுதங்கள் கொடுக்கறது நிறுத்தினாலே போர் நின்றும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு அவங்க வரமாட்டேறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே, இங்க இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்த இஸ்ரேல் இந்த இடத்துல நிலைப்பாடு எப்படின்னா, இஸ்ரேல் வந்து ரஃபாக்குள்ள வந்து ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கறனால தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து எய்டு கொடுக்கறதுல வந்து கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செய்யுங்கிறன்றாங்களா இல்ல செய்ய வேணாங்கிறாங்களா இல்ல செய்யப்பா ஏன் லேட் பண்ற அப்படிங்கிறாங்களா இல்ல அரை மனசா இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது, கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கலாம், இல்ல அதுக்கு ஹெல்ப் பண்ணாமையாவது இருக்கலாம். ஹெல்ப்பும் பண்ணிட்டு கண்டனங்களும் தெரிவிக்கிறாங்கன்னா இது எப்படிங்க ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. அதே போலதான் இந்த உக்ரைன் கதையும். உக்ரைனுக்கு வந்து எய்டுகள் அடுத்தது அமெரிக்கா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பேக்கேஜ். இதுதான் லாஸ்ட் பேக்கேஜ்னு 61 பில்லியன் ரெடி பண்ணாங்க. இப்ப அது பத்தாதுன்னு திருப்பியும் பில்லியன் கணக்குல எய்டு பேக்கேஜா அப்படிங்கிறது போல இருக்கு. இதுக்கு எப்படி இந்த ரிபப்ளிகன்ஸ் தரப்புல இருந்து அப்ரூவல் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்க மக்களுக்கு இருக்கும், ஆடி போயிருவாங்க இல்லையா, இது ஒண்ணு 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 முடிஞ்சு இழுத்து. அது இந்த சீரியல் கதை தான் நான் முன்னாடி சொன்னோம்ல. ஸோ அதோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்புறம் உக்ரைன் இப்ப 1000 கிலோமீட்டர் தள்ளி ஆயில் ரிஃபைனரிலாம் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் உக்ரைன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன்னா இப்போ மே 8ஆம் தேதி இருக்கு இல்லையா, ரஷ்யா உக்ரைனோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்லாம் தாக்குதல் பண்ணாங்க. இதனால 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல இருந்தே அதை க்ளோஸ் பண்றோம், அது இனிமே சர்வீஸே ஆகாது அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க. அதாவது முழுமையா கொலாப்ஸ் ஆயிடுச்சு அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்டே, அதனால யூஸே இல்லை அப்படிங்கிறாங்க. உக்ரைனுக்கு மிகப்பெரிய எனர்ஜி டெபிசிட் இருக்கு. இதனால உக்ரைனோட பல பகுதிகளிலும் நைட்டு நேரங்கள்ல சாயங்கால நேரங்கள்லாம் பவர் கட் இருக்கும், இதுக்கு மேல பவர் ரோல் ஆன் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இதனால டெம்பரவரியா காப்பாத்திக்க முடியுமே தவிர இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பட்சத்துல ரஷ்யா இன்னமும் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், ரஷ்யாவோட எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் தாக்குனாங்கன்னா உக்ரைனோட எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலேயும் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் பண்ணுவாங்க. அதையும் யாராலையும் நிறுத்த முடியாது. ஸோ உக்ரைன் கொஞ்சம் இந்த இடத்துல பணிஞ்சு போகக்கூடிய சூழல் உருவாகுது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல உக்ரைன் இறங்கி வருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கிறதுக்காக தான் இது எல்லா செயல்களும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ரூமரின் அடிப்படையில சில விஷயங்கள்லாம் நடக்குது. அது ஒரு கோர்வையா உங்ககிட்ட சொல்றேன். அது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன அப்படின்னா 26 ஜூலை பாரிஸ், அதாவது பிரான்ஸ்ல வச்சு ஒலிம்பிக்ஸ் நடக்க இருக்கு இல்லையா, இந்த ஒலிம்பிக்ஸ்ல ரஷ்யாவோட ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும். இப்போ மேற்குலக தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை சீஸ்ஃபயர் கொண்டு வர வைக்கிறதுக்கு இத காரணமா காமிச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். அதாவது இப்ப எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, மேற்குலக நாடுகளா இருக்கட்டும் உலகத்தோட பல நாட்களும் ரஷ்யா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, விடக்கூடாது ஒலிம்பிக்ஸ்ல அப்படிங்கிறது போல அதுல வந்து நாட்டம் செலுத்திட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யாவோட அதிபரா இருக்கிறதுனால ரஷ்யால ஸ்போர்ட் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு ஈகரா இருப்பாங்க. ஸோ இப்ப ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வைக்கும்போது இதை சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வைக்கும்போது ரஷ்யா அதை ஒத்துக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணும், ரஷ்யா தரப்புலயும் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும், இது போல ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும், சீஸ்ஃபயர் கொண்டு வரலாம், அது வரைக்குமாவது சண்டை இல்லாம போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போடலாம் அப்படிங்கிறது போல ஏதாவது கொண்டு வந்து அப்புறம் அதை பர்மனண்டா முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல ஜயோசிப்பாங்க இல்லையா. ஸோ அது போல ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரஷ்யாவும் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒத்துக்கிறாங்கன்னா அப்போ யாரோட கட்டுப்பாட்டுல எந்தெந்த பகுதிகள் இருக்கோ அதெல்லாம் அவங்க வச்சுக்கோங்கப்பா, இதோட இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு டெம்பரவரியா ஒரு 2 கார்டை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல விட்டுறலாம். இது கோல்டு வாரோட
ஒரு சீசன் 1 எண்டா இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு ரஷ்யா ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக ரஷ்யா ஒத்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இத பத்தி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா வந்து அதனாலதான் ஒரு பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷன் பிளான் பண்றாங்க. ஒரு நல்ல நல்ல பொசிஷன்ல ரஷ்யா எடுத்து வச்சுக்கிட்டு சீஸ்ஃபயருக்கு வருதுன்னா, அந்த டைம்ல ரஷ்யாவுக்கு ஒரு பாசிட்டிவான பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னா, எதிர்காலத்துல உக்ரைன் ஏதாவது வாலாட்டினாலும் முன்னேறி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? ரஷ்யாலயும் ரொம்ப நாளா, அதாவது 2 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து சண்டை பிடிச்சிட்டு இருந்தாச்சு. ஸோ கொஞ்சம் வீரர்களுக்கும் பாஸ் கிடைச்ச மாரி இருக்கும். ரஷ்யாவோட எக்கனாமியும் கொஞ்சம் ரீஓப்பன் ஆயி கொஞ்சம் இயங்கறதுக்கான ஒரு கண்டிஷன் வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா அதிகமான அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பயன்படுத்தி உக்ரைன் இந்த கெர்சன் பகுதி, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதிக்குள்ள போயி, சில பகுதிகள நம்ம பிடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருக்கறதா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா, இப்ப நான் மேப்ல வந்து ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி, அந்த டினிப்பர் ரிவர்ல மாறி மாறி எப்படி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? சில பல இமேஜஸ்லாம் இருக்கு. இப்போ வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆ உக்ரைனோட வீரர்கள் தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன ஸ்பீடு போட்லலாம் எடுத்து, இந்த காத்து ஊதப்பட்ட போட்லலாம் ஏறி உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கு ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இத வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கொசாச்சி நகர் இந்த மாரி பகுதி, கிரின்கி இந்த பகுதியில்லாம் அதிகமான உக்ரைனின் வீரர்கள் வந்து, அந்த பகுதிய அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா இந்த அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுப்பாங்க இல்லையா? கர்கிவ்ல அந்த சமயத்துல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது எப்படி ரஷ்யா சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.